வெல்கம் டு எம்லெக்ஸ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0, தென் ஷோ தட் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 13. சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். இதோட ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அது நமக்கு ஃபார்முலா தெரியும், மைனஸ் பி பை ஏ. எது பி? இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏ, அதாவது 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பி 5, கான்ஸ்டன்ட் தான் 6, ஓகேவா? ஸோ மைனஸ் பி பை ஏ, அப்போ மைனஸ் 5/1 வரும், -5. அதே மாதிரி இந்த செகண்ட் ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ, 6/1 தட் இஸ் ஈக்குவல் டு 6. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு வேண்டியது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஹோல் ஸ்கொயரில் எழுதணும்னா இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு -2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதணும். எதுக்கு இப்படி எழுதுகிறோம்? இப்போ வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. எனக்கு வேண்டியது இந்த ரெண்டு டேர்ம், இந்த டேர்ம் இங்கே வந்துடும். ஸோ இட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், அதாவது -5 த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு 6. ஸோ இட் இஸ் -5 த ஹோல் ஸ்கொயர் வந்து 25, -2 இன்ட்டு 6 வந்து -12. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 13. தட் இஸ் ஈக்குவல் டு மை RHS. ஏன்னா இங்கே 13 தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ.